ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டி குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். இன்றைக்கி February 14th 2025. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீடியோவே சொல்லியிருந்தேன் நான். என்ன சொல்லியிருந்தேன்னா கரெக்டாக வந்து February 12th போய் சொல்லியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து இந்த இந்த விக்கு ஃபார்ம் பண்ணதுனால ஒன்றும் அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடாது. ஸோ ஒரு 2 days வந்து கீழே வந்துட்டு தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இது வந்து மேலே போகும் அப்படின்னு நான் வந்து 2 days முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நேற்று வந்து லைட்டாக ஃபால் ஆச்சு. அதை ரைஸ் ஆகிட்டு ஒரு ஃபேக் ரிவர்சல் மாதிரி போயிட்டு திரும்ப ஃபால் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாகவே நல்லாவே ஃபால் ஆகி நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சிருந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுக்கு கரெக்டாக ரெஸ்பாண்ட் ஆகி லைட்டாக மேலே போயிருக்காங்க. பட் இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுமானா கண்டிப்பாக மோஸ்ட்லி சான்சஸ் கம்மி தான். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காங்க. ட்ரெண்ட் லைனை விட்டு கீழே இறங்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்லோவாக மேலே இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த சப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்ச ட்ரெண்ட் லைனுக்கு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் மேலே ஏறியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்கும். அட்லீஸ்ட் 1 day 2 days வந்து கீழே இறங்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்லோவாக மேலே ஏறுவாங்க. இல்லைன்னா இங்கே இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல ஒரு 1 week ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே போவாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோனில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 days ஆச்சு எடுத்துக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 4-5 days எடுத்துக்கிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 weeks ஆச்சு எடுத்துருக்கு இந்த சப்போர்ட் ஜோனில். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி அடுத்த வாரம் ஃபுல்லாக ஒரே இடத்துல கூட சுற்றிட்டு அதுக்கு அடுத்த வாரம் மேலே எழுந்திரிக்கலாம். ஆர்எல்ஸ் அடுத்த வாரமே மேலே போனாலும் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.